150 பாயிண்ட்ல 0.01 லாட் சைஸை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு 0.01 லாட் சைஸை வந்து ஹோல்டு பண்ணுங்க. அப்படி ஹோல்டு பண்ணக்கூடிய டைம்ல யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகக்கூடிய டைம், அந்த டைம்ல மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கெட் வந்து ஸ்லோ மூவ்மெண்டா தான் இருக்கும். அதனால விடிய முழிச்சிருந்து நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படியே அந்த ஒரு கான்செப்டை விட்டுருங்க. ஏன்னா 11 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்க்கெட்டு காலையிலே கரெக்டா ஒரு 10-11 மணி வரைக்கும் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. MT5ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை இன்னைக்கும் நிறைய மில்லியனர்ஸ் வந்து அவங்களோட டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட இந்தியால இன்னும் பெரிய லெவல்ல பிரபலம் ஆகாம இருக்கு. நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டும் இருக்கலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த இண்டிகேட்டரை நாம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், இந்த இண்டிகேட்டரை நாம ப்ராப்பரா யூஸ் பண்ணுனா நமக்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த இண்டிகேட்டரை எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம், எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம், அப்படி நாம சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் தான் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர். இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் எப்படி நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். சார், எனக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரியா வரைய தெரியல. அதாவது நான் பிரைஸ் ஆக்ஷனை வந்து எவ்வளவுதான் முக்கி படிச்சாலும் கரெக்டா அந்த பிரைஸோட ஆக்ஷனை வச்சு என்னால ட்ரேட் எடுக்க முடியல. இருந்தாலும் எனக்கு ட்ரேட் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். நானும் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சாச்சு, எல்லா விஷயங்களுமே நான் கேதர் பண்ணியாச்சு. ஆனாலும் இந்த ட்ரேட்ல என்னால ஒரு சக்சஸ் ஆக முடியலன்னு இருக்கிறவங்களுக்காக ரொம்ப ஈஸியா இந்த ட்ரேட் பண்றதுக்கு ஒரு வழிதான் இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர். இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து நாம எப்படி சார்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு மெயின் சார்ட் வரும். மெயின் சார்ட் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கீழே தள்ளி போனீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெர்சன்டேஜ் K பீரியட் வந்து இதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் 5ல இருக்கட்டும், பெர்சன்டேஜ் D வந்து 3ல இருக்கட்டும், ஸ்லோவிங் வந்து 3ல இருக்கட்டும். அதாவது எந்த ஸ்பீட்ல இது வந்து போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த 3, 4, 5 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். பிரைஸ் ஃபீல்டு லோ டு ஹை, லோ ஆர் ஹை, அதே மாதிரி எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். மெத்தட் வந்து சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுலயே ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே ஒரு 4 டைப் இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நாம வந்து மூவிங் ஆவரேஜஸ்க்கு 4 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி இதுலயும் சிம்பிள், எக்ஸ்போனன்ஷியல், ஸ்மூத்டு, லீனியர் வெயிட், இந்த மாதிரி இந்த இதுலயும் ஒரு 4 டைப் இருக்கு. நமக்கு வந்து சிம்பிளே ஓகே தான். ரெண்டாவது வந்து லெவல், எந்த லெவல்ல இருந்து எந்த லெவல் வரைக்கும் வேணும், நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு எந்தெந்த லெவல்ல இருந்தா நமக்கு கரெக்டான ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, லெவல் வந்து லோவஸ்ட் லெவலா 20யும் ஹையஸ்ட் லெவலா 8யும் நம்ம வச்சுக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் அந்த லைனை வந்து கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். இதுல வந்து 20 இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல பை அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. 80 இருக்க இடத்துல செல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். பை அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க, செல் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு பேக் அடிச்சிட்டு மறுபடியும் ஓகே, டைம் ஃப்ரேம் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகணும். அதனால ஆல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டைல் வந்து ஓகே தான், இது எல்லாமே பக்காவா கரெக்டா இருக்குது. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இது மெயின் சார்ட்ல நமக்கு ஆட் ஆகிரும். இப்போ நாம இதுல எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்கிரீன்லயே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 3-4 ட்ரேடுகளாவது இதுல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாத்துக்கலாம். இதுல இப்போ இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரோட இந்த செல்லுக்கு மேல வந்து மறுபடியும் கேண்டில் இந்த ரேஞ்ச் பவுண்ட கீழே வந்துச்சுன்னா, இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நாம இந்த இடத்துல செல் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நேரா மார்க்கெட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இடத்துல நமக்கான செல் கரெக்டா இந்த இடத்துல நமக்கான ஒரு செல் ஆர்டரை எடுத்துட்டு இதுல ஸ்டாப் லாஸ் வந்து எப்பவும் போல அதே 150 பாயிண்ட் ஓகே தான். டேக் ப்ராஃபிட்டை வந்து 150 பாயிண்ட்ல இருந்தே உங்களோட டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, டேக் ப்ராஃபிட் 3 அப்படி லைனா நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு
கரெக்டா எந்த இடத்துல நமக்கு வெளியில வரணும்னு தோணுதோ அந்த இடத்துல வெளியில வந்துடலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் எடுத்த உடனே பிரேக் ஈவன் பண்ணிருங்க. பிரேக் ஈவன் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய லாட் சைஸ், அதாவது 0.02 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வரக்கூடிய டைம்ல, அதாவது 150 பாயிண்ட் தான் உங்களோட டார்கெட் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த 150 பாயிண்ட்ல 0.01 லாட் சைஸை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு 0.01 லாட் சைஸை வந்து ஹோல்டு பண்ணுங்க. அப்படி ஹோல்டு பண்ணக்கூடிய டைம்ல இந்த ஒரு ஸ்டாப் லாஸை எடுத்துக்கொண்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல நாம ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கொண்டு வச்சிருங்க. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக இருக்கும். நீங்கள் 1:5, 1:6 உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் போய்க்கிடலாம். ரெண்டாவது, அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சார் இதில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இருந்து கீழே வந்தாச்சு. இந்த இடத்துல நாம ட்ரேட் எடுத்திருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எதுக்காக நாம இந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரேட் எடுக்கல சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதாவது ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர்ல என்னைக்குமே 2 கோடுகளும் மேல வரணும். அதாவது ஒரு பை லைன் அண்ட் ஒன்னு செல் லைன். இந்த 2 லைன்களும் மேல வந்தா மட்டும்தான் நாம வந்து அந்த இடத்துல பையோ செல்லோ எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பச்சை லைனும் சரி ரெட் லைனும் சரி ரெண்டுமே மேல வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கான ஒரு செல் ஆர்டரை எடுக்கலாம். மறுபடியும் ஒரு செல் ஆர்டரை கரெக்டா இந்த இடத்துல நாம எடுக்கலாம். இந்த இடத்துல எடுத்துட்டு நமக்கான ஸ்டாப் லாஸை வந்து மறுபடியும் ஒரு 150ல வச்சுட்டு டேக் ப்ராஃபிட்டை மறுபடியும் 150, 200, 250 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்த ரேஞ்சுகளில் நீங்களும் போயிட்டு உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு வழி. ரெண்டாவது, அடுத்ததா ஒரு பை ஆர்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஒரு பை லெவல் லீஸ்ட் லெவலா இருக்கக்கூடிய இந்த 20 டச் பண்ணிருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம எதுக்காக பை எடுக்கல அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பச்சை லைன் மட்டும் தான் இதுல டச் ஆகிருக்குது, ரெட் லைன் வந்து டச் ஆகல. அப்போ இந்த இடத்துல நாம ட்ரேட் எடுக்க கூடாது. அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த இடத்துல கிரீனும் வெளியில வந்திருக்குது, ரெட்டும் வெளியில வந்திருக்கு. எப்போ வெளியில வந்துட்டு மறுபடியும் இந்த மார்க்கெட்டை விட்டு, அதாவது இந்த 20 லைனை விட்டு மேல போகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கான பை ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். இந்த இடம் நேற்று ஈவினிங் நடந்த ஒரு இடம்னு நினைக்கிறேன். அதாவது ஹை வால்டிலிட்டி நியூஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல ஒரு பை ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்றீங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 150 பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டா இந்த ஒரு நியூஸ் இருக்கிறதுனால, அதாவது நம்ம இந்த பெரிய கேண்டிலுக்கு அடுத்தால எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. டேக் ப்ராஃபிட் வந்து 2, 3, 4, 5 நீங்க வந்து 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் வரைக்கும் நீங்க போயிருக்கலாம். ஆனா இந்த பெரிய கேண்டில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களோட பையை எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இப்படி அந்த ஒரு 6:30 to ஒரு 8 o'clock உள்ள நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாகுங்க. ஏன்னா அந்த டைம்ல யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகக்கூடிய டைம். அந்த டைம்ல மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க அந்த டைம்ல ட்ரேட் எடுத்தா மட்டும் உங்களுக்கான ஸ்டாப் லாஸை ஒரு 200லயோ இல்ல ஒரு 250லயோ அப்படி வச்சுட்டு உங்களுக்கான டேக் ப்ராஃபிட்டை நீங்க 500, 600 வரை வச்சா கூட ராத்திரி 12 மணி வரை டைம் எடுத்து கூட அந்த ஒரு மார்க்கெட் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அடுத்ததாட்டு இந்த டைம்ல எதுக்காக நாம ட்ரேட் எடுக்கல, இந்த டைம்ல நாம எதுக்காக ட்ரேட் எடுக்கல சார், நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே மேல போயிருக்குது, அப்ப எதுக்காக நாம ட்ரேட் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டைம் வந்து ராத்திரி டைமா இருக்கலாம், இல்லைன்னா ஏசியன் செக்ஷனா இருக்கலாம். ஏசியன் செக்ஷன்லயோ ராத்திரி 11 மணிக்கு மேலேயோ, ராத்திரி 11 மணிக்கு மேல மார்க்கெட் டம்ப் ஆகக்கூடியது அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்லோ மூவ்மெண்டா தான் இருக்கும். அதனால விடிய முழிச்சிருந்து நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படியே அந்த ஒரு கான்செப்டை விட்டுருங்க. ஏன்னா 11 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்க்கெட்டு காலையிலே கரெக்டா ஒரு 10-11 மணி வரைக்கும் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து கரெக்டான சிக்னலை கொடுக்காது. அதனால அந்த டைம்ல விட்டுருங்க. எப்போ இந்த ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 4 o'clock மேல யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான டைம். இந்த இதை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கலாம். இன்னும் அடுத்ததா வரக்கூடியதுல ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் அண்ட் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க.
வருங்காலங்களில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.